என் பெயர் ரித்விக். நான் ஒன்றும் விசேஷமானவன் அல்ல. அதிக பணக்காரனோ அல்லது அறிவாளியோ இல்லை. தினமும் தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பையன். காலையில் வீட்டிலிருந்து கிளம்புவது, வேலைக்கு செல்வது, மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவது, இப்படியாக என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ ஓரிடத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அன்று லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. வானம் அழுவது போல இருந்தது. ஒருவேளை என் இதயமும் கூட அப்படிதான் இருந்ததோ என்னவோ. நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். கூட்டத்திற்கு நடுவில் இருந்தாலும் தனிமையாக உணர்ந்தேன். அப்போதுதான் அவளை பார்த்தேன். வெள்ளை துப்பட்டா, தாழ்ந்த கண்கள் மற்றும் முகத்தில் ஒரு ஆழமான சோகம். அவள் பெயர் ரேகா. அவள் சிரிக்கவில்லை. ஆனால் அவளது மௌனம் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. பேருந்து வர தாமதமானது. மௌனமும் அதிகரித்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டேன், பேருந்து தினமும் இவ்வளவு தாமதமாகத்தான் வருமா? அவள் என்னை பார்த்தாள். லேசான புன்னகையுடன் சொன்னாள், வாழ்க்கை பொறுமையை ஒரு பழக்கமாக மாற்றி விடுவது போல இதுவும் தான். அந்த ஒரு பதில் என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. அன்று முதல் நாங்கள் தினமும் சந்திக்க தொடங்கினோம். எந்த வாக்குறுதியும் இல்லை, எந்த பெயரும் இல்லை. ஒருவரை ஒருவர் சந்திப்பதன் மூலம் தங்கள் தனிமையை கொஞ்சம் குறைத்து கொள்ளும் இரு அந்நியர்கள். நான் பேசிக் கொண்டிருப்பேன். அவள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பாள். சில நேரங்களில் அவள் கண்கள் கலங்கும். உடனே அவள் பார்வையை திருப்பிக் கொள்வாள். ஒரு மாலை நேரத்தில் நான் கேட்டுவிட்டேன், நீ ஏன் எப்போதும் சோகமாக இருக்கிறாய்? அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னால், சில கேள்விக்கான பதில்கள் வலியை மட்டுமே அதிகப்படுத்தும் ரித்விக் என்றாள். அந்த தருணத்தில் அவளது வாழ்க்கையில் அவள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பாத ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். எனக்கு எப்போது அவள் மேல் காதல் வந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை அவள் சிரிக்காத போதும் எனக்கு நிம்மதி கிடைத்த போதா, அல்லது அவளது மௌனம் என் குரலை விட எனக்கு நெருக்கமானதாக தோன்றிய போதா? நான் அவளிடம் சொல்ல விரும்பினேன், ஆனால் பயந்தேன். ஏனெனில் அவளது கண்களில் எதையோ இழந்து விடுவோம் என்ற பயம் இருந்தது. ஒரு நாள் அவள் திடீரென்று மிகவும் தீவிரமானாள். ரித்விக், நான் திடீரென்று உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விட்டால் என்னை தேட முயற்சி செய்யாதே என்றாள். என் மூச்சே நின்றுவிட்டது போலிருந்தது. ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டேன். அவள் இவ்வளவுதான் சொன்னாள். ஏனென்றால் எல்லா கதைகளும் காதலால் மட்டும் நகர்வதில்லை. அன்று நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். மழை நின்றுவிட்டது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து விட்டது. இது வலியின் தொடக்கம் என்பதையும், ஒருவேளை இதற்கான முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அன்றிரவு என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவளுடைய வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. நான் மறைந்து விட்டால் என்னை தேடாதே. காலை விடிந்தது. ஆனால் என் இதயம் கனமாக இருந்தது. அவள் என்னிடம் எதை மறைக்கிறாள் என்பது பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் வேண்டுமென்றே அன்று கொஞ்சம் சீக்கிரமாகவே சென்று விட்டேன். மழை இல்லை, ஆனாலும் வானம் சோகமாகவே இருந்தது. அவள் வந்தாள். ஆனால் இன்று அவளது நடையில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. எல்லாம் சரிதானே என்று நான் கேட்டேன். அதற்கு அவள், ரித்விக், இன்று நான் ஒன்றை சொன்னால் உன்னால் அதை கேட்க முடியுமா என்றாள். நாங்கள் பேருந்தில் ஏறவில்லை. அருகிலிருந்த ஒரு வெற்று பூங்காவில் அமர்ந்தோம். நீண்ட நேரம் அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு திடீரென்று, என் வாழ்க்கை எளிதானது அல்ல என்றாள். நான் சொன்னேன், யாருடைய வாழ்க்கைதான் எளிதாக இருக்கிறது என்று. அவள் பெருமூச்சு விட்டாள். நான் வேறொருவருக்கு சொந்தமானவள் ரித்விக். அந்த தருணத்தில் என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. வேறொருவருக்கா? என் குரல் நடுங்கியது. அவள் சொன்னால், எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் என் இதயம் வேறு எங்கோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வரி எனக்குள் எதையோ உடைத்தது. மெல்ல மெல்ல அவள் சொல்ல தொடங்கினாள். அவள் வீட்டில் காதலுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்றும், அவளுடைய முடிவுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டன என்றும் கூறினாள். எனது வாழ்க்கையை விட என் குடும்பத்தின் கௌரவமே எனக்கு முக்கியம் என்றாள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை தேர்ந்தெடு என்று அவளிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. ஏனெனில் அவளது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவள் காதலை விரும்பினாள். ஆனால் அதை எதிர்கொள்ளும் துணிவு அவளிடம் இல்லை. அன்று நாங்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தோம். எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை, எந்த முடிவும் எடுக்கவில்லை. இப்போதைக்கு நேரம் இருக்கும் வரை நாம் ஒன்றாக இருப்போம் என்று மட்டும் முடிவு செய்தோம். அவள் புன்னகைத்தாள், முதல் முறையாக மனதார. அந்த புன்னகைதான் என் வலியின் மிகப்பெரிய காரணமாக மாறியது. வீடு திரும்பும்போது எனக்கு ஒன்று புரிந்தது. ஒருபோதும் எனக்கு சொந்தமாக முடியாத ஒரு பெண்ணை நான் காதலிக்க தொடங்கிவிட்டேன் என்று. ஆனாலும் என் இதயம் அதை ஏற்க தயாராக இல்லை. சில நாட்களுக்கு பிறகு நான் அவளை ஒருவருடன் பார்த்தேன்.
ஒரு மனிதன், ஒருவேளை அவள் குறிப்பிட்ட நபர் அவனாகத்தான் இருக்கும். அவளது முகத்தில் கட்டாயம் தெரிந்தது. ஆனால் அவள் அருகில் நிற்கும் உரிமை வேறு ஒருவருடையதாக இருந்தது. அன்று இரவு என்னையே நான் கேட்டுக்கொண்டேன், காதலிப்பது தவறா அல்லது சூழ்நிலை கைதியாக இருக்கும் ஒருவரை தேடி காதலிப்பது தவறா என்று. அப்போதுதான் அவளிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. ரித்விக், நாம் இனி எப்போது சந்திக்க வேண்டும்? என் கைகள் நடுங்கின. இப்போது அந்த கதை காதலும் சமூகமும் நேருக்கு நேர் நிற்கும் ஒரு கட்டத்தை எட்டுகிறது. காதல் ஒருபோதும் திடீரென்று முடிந்து விடுவதில்லை. அது மெல்ல மெல்லதான் மூச்சை விடுகிறது. முந்தைய பகுதியில் ரித்விக் தனது காதலியின் உண்மையை எப்படி தெரிந்து கொண்டான் என்பதை கேட்டீர்கள். இன்று முதல் ஆசை உயிரோடு இருக்கும். ஆனால் சந்திப்புகள் கொல்ல தொடங்கும். அந்த பயணம் தொடங்கும். அவளது அந்த செய்திக்கு பிறகு என் காலை பொழுதுகள் முற்றிலும் மாறிவிட்டன. இப்போது அலாரம் அடித்தது. ஆனால் எழவே மனமில்லை. நாம் இனி எப்போது சந்திக்க வேண்டும்? இந்த ஒரு வரி என் மூளையில் ஒவ்வொரு நொடியும் ஒலித்து கொண்டே இருந்தது. எனக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் என் இதயம் அதை ஏற்க தயாராக இல்லை. அடுத்த நாள் நான் மீண்டும் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றேன். அவள் வந்தாள். ஆனால் இன்று எங்களுக்குள் முன்பிருந்த அந்த நெருக்கம் இல்லை. நாங்கள் அருகருகேதான் நின்றிருந்தோம். ஆனாலும் ஒரு இடைவெளி இருந்தது. நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் தலையசைத்தாள். ஆம், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நான் நிதானமாக, எதை பற்றி பயம் என்று கேட்டேன். யாராவது கேட்கிறார்களா என்று அவள் சுற்றிலும் பார்த்தாள். பிறகு சொன்னாள், மக்களை பார்த்து, இந்த சமூகத்தை பார்த்து, என் வீட்டை பார்த்து பயமாக இருக்கிறது. அந்த தருணத்தில் நான் அவளுக்காக முழு உலகத்துடனும் போரிட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். காதலிப்பது ஒன்றும் குற்றமல்ல என்று அவளுக்கு புரிய வைக்க விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளது கண்களில் ஒரு கையேறு நிலை தெரிந்தது. அவள் என்னை நேசிக்கிறாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தன் சூழ்நிலையை விட அவள் வலிமையானவளாக இருக்கவில்லை. இப்போது எங்கள் சந்திப்புகள் குறைய தொடங்கின. முதலில் தினமும், பிறகு வாரத்தில் 2 முறை, பிறகு எப்போதாவது என மாறியது. மெசேஜ்கள் சுருங்கி போயின. அழைப்புகள் குறைந்துவிட்டன. ஒவ்வொரு முறையும் நானே கேட்டேன், எல்லாம் சரியாக இருக்கிறது தானே என்று. ஒரு நாள் அவளே சொன்னாள், என் வீட்டாருக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது. இனி நான் சீக்கிரம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். போனையும் அதிக நேரம் வைத்திருக்க முடியாது. நான் கேட்டுக்கொண்டே உள்ளுக்குள் உடைந்து போனேன். ஒரு மாலை நேரத்தில் நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு சொன்னேன், நீ விரும்பினால் நான் உனக்காக காத்திருக்கிறேன். அவள் புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் கண்ணீர் இருந்தது. அவள் சொன்னாள், ரித்விக், நம்பிக்கை இருப்பவனால் மட்டுமே காத்திருக்க முடியும். அதுதான் எங்களுடைய மிக நீண்ட மற்றும் அமைதியான சந்திப்பு. எந்த பேச்சும் இன்றி நாங்கள் அமர்ந்திருந்தோம். கைகள் அருகருகே இருந்தன. ஆனால் தொட்டுக்கொள்ள முடியவில்லை. காதல் முன்னால் இருந்தது. ஆனால் சமூகம் நடுவில் நின்றது. அன்று இரவு எனக்கு ஒன்று புரிந்தது. நான் அவளை இழக்கவில்லை. மாறாக அவளை மெல்ல மெல்ல விட்டு கொடுப்பதற்கு நான் தயார் செய்யப்பட்டு வருகிறேன். இதுதான் எல்லாவற்றையும் விட அதிக வலியை தந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவள் சொன்னாள், ஒருவேளை நாம் சில காலத்திற்கு சந்திக்காமல் இருப்பதே நல்லது என்றாள். நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் எதிர்முனையில் இருப்பவரே தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு போராடி என்ன பயன்? அவள் சென்று விட்டாள். திரும்பி பார்க்க கூட இல்லை. ஒருவேளை முதல் முறையாக நான் உணர்ந்தேன், இந்த இடைவெளி காலத்தினால் வந்தது மட்டுமல்ல, இது நிரந்தரமானது என்று. ஆனால் அப்போது என் போனிற்கு ஓர் அழைப்பு வந்தது. சில உறவுகள் எந்த சத்தமும் இன்றி உடைந்து போகின்றன. சண்டையோ புகாரோ இருப்பதில்லை. ஏதோ ஒரு நாளில் எதிர்முனையில் இருப்பவர் முயற்சி செய்வதை நிறுத்திவிடுகிறார். இன்று ரித்விக் காதல் இருந்தும் துணையில்லாத அந்த நிலையில் நிற்கிறான். போன் அடித்துக் கொண்டிருந்தது. இதயம் பலமாக துடித்தது. நான் போனை எடுத்தேன். அவளது குரல் முன்பை விட அதிக களைப்பாக இருந்தது. அவள் சொன்னாள், ரித்விக், எனக்கு உன்னை சந்திக்க வேண்டும். ஒருவேளை இதுவே கடைசி முறையாக இருக்கலாம் என்றாள். கடைசி முறை என்ற இந்த 2 வார்த்தைகளும் என் நெஞ்சில் நேராக இறங்கின. நாங்கள் ஒரு காலத்தில் எங்கே அதிகமாக சிரித்தோமோ அதே இடத்தில்தான் இன்றும் சந்தித்தோம். இன்று அங்கே அமைதி மட்டுமே நிலவியது. அவள் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள். ஆனால் வெகு தூரத்தில் இருப்பது போல தோன்றியது. அவளது கண்கள் வீங்கியிருந்தன. அவள் அழுதிருக்கிறாள். அதுவும் விம்மி விம்மி அழுதிருக்கிறாள். எல்லாம் சரிதானே என்று கேட்டேன். அவள் மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள், இனி சரி தவறு என்று சொல்வதற்கு எதுவுமே மிஞ்சவில்லை ரித்விக். நான் முதல் முறையாக என் மனதை திறந்து அவளிடம் சொன்னேன், நீ விரும்பினால் நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வேன். மக்களின் பேச்சு, காத்திருப்பு, தூரம் என அனைத்தையும். ஆனால் உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே என்றேன். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது.
அவள் சொன்னாள், அதுதான் வழியே ரித்விக். எனக்கு உன்னைதான் பிடிக்கும். ஆனால் உன்னுடன் என்னால் வாழ்க்கை வாழ முடியாது. என் வீட்டார்கள் என் திருமண தேதியை முடிவு செய்து விட்டார்கள். அந்த நொடியில் என் உலகம் அப்படியே நின்றுவிட்டது. நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் நீங்கள் யாரை உங்கள் உலகமாக நினைக்கிறீர்களோ அவரிடமே மோதுவதற்கு தேவையான வலிமை உங்களிடம் இருக்காது. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். காதல் மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்திருக்க கூடாதா என்று யோசித்தேன். அவள் எழுந்தாள், நானும் எழுந்தேன். சில நொடிகள் நாங்கள் அப்படியே நின்றோம். பிறகு அவள் சொன்னாள், ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நம் காதல் ஜெயிக்கும். நான் புன்னகைத்தேன். ஆனால் இதயம் அழுது கொண்டிருந்தது. அவள் மெல்ல மெல்ல அங்கிருந்து சென்றாள், திரும்பி பார்க்காமல். நான் வெகு நேரம் அங்கேயே நின்றிருந்தேன். மக்கள் வந்து போய் கொண்டிருந்தனர். வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. என் வாழ்க்கை மட்டும்தான் நின்றுவிட்டது. அன்று இரவு முதல் முறையாக எனக்குள் ஒரு கேள்வி கேட்டேன். காதலித்தது என் தவறா அல்லது அவளை எல்லை மீறி நேசித்தது என் தவறா? இரவு 1 மணி அளவில் ஒரு செய்தி வந்தது. உடம்பை பார்த்துக்கொள் ரித்விக், என்னை மறந்துவிடு. அதுதான் எனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். என் கைகள் நடுங்கின. நான் போனை ஓரமாக வைத்தேன். இந்த கதை முடிவை நோக்கி நகர்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் சில காதல்கள் ஒருபோதும் முடிவதில்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். அவை வெறும் வழியாக மட்டுமே எஞ்சிவிடும். எல்லா காதல்களும் கைகூட வேண்டும் என்பதில்லை. சில காதல்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுவதில்லை. ஆனால் அவை வாழ்க்கையையே மாற்றிவிடுகின்றன. இந்த கதை இப்போது முடிவுக்கு வருகிறது. ஆனால் ரித்விக்கின் இதயத்தில் இந்த கதை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவளது கடைசி செய்திக்கு பிறகு என் காலை பொழுதுகள் இன்னும் அமைதியாகிவிட்டன. போனை எடுப்பேன், திரையை பார்ப்பேன், பிறகு மீண்டும் வைத்து விடுவேன். இப்போது காத்திருப்பு எதுவும் இல்லை. ஆனால் பழக்கங்கள் இன்னும் உயிரோடு இருந்தன. நான் மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கினேன். மக்கள் சிரித்தார்கள், பேசினார்கள். நானும் புன்னகைத்தேன். ஆனால் அந்த புன்னகை வெறும் கடமைக்காகத்தான் இருந்தது. ஏனெனில் இதயம் எங்கோ பின்னால் சிக்கி கொண்டிருந்தது. எப்போதாவது மழை பெய்தால் அவளது நினைவு வரும். பேருந்து தாமதமானால் அவளது நினைவு வரும். எப்போதாவது ஒரு மௌனமான முகத்தை பார்த்தால் அவளது நினைவு வரும். நினைவுகள் அனுமதி கேட்டு வருவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவளை பற்றிய செய்தி கிடைத்தது. அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் போனை அணைத்துவிட்டு வெகு நேரம் கூரையையே பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணீர் வரவில்லை. ஒருவேளை கண்ணீர் கூட இப்போது களைத்து போயிருக்கலாம். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கடிதம் வந்தது. அதை திறக்கும் போது என் கைகள் நடுங்கின. அதில் அவள் எழுதியிருந்தாள், ரித்விக், இதை நீ வாசித்துக் கொண்டிருந்தால் ஒன்று மட்டும் புரிந்து கொள். நான் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்கிறேன். உன்னுடன் இருந்த அந்த நாட்கள் என் வாழ்நாள் முழுமைக்குமான நிம்மதி. உன்னை தேர்ந்தெடுக்க முடியாமல் போனதற்காக என்னை மன்னித்து விடு. ஆனால் உன்னை மறக்க நான் ஒருபோதும் முயற்சி செய்ததில்லை என்பதை நம்பு. நானும் ஒரு பதில் எழுதினேன். ஆனால் அதை அனுப்பவில்லை. அதில் இவ்வளவுதான் இருந்தது. நான் உன்னை இழக்கவில்லை. உன்னை எனக்குள்ளேயே உயிர்ப்புடன் வைத்திருக்கிறேன். அந்த துண்டு சீட்டை நான் எரித்து விட்டேன். ஆனால் வார்த்தைகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றன. காலம் கடந்து சென்றது. வலி குறையவில்லை. ஆனால் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. இப்போது நான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்குவதில்லை. ஏனெனில் எதையோ ஒன்றை விரும்புவது என்பது அதை அடைவதற்காக மட்டுமல்ல என்பதை நான் அறிந்துவிட்டேன். இன்றும் சில நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, சூழ்நிலைகள் கொஞ்சம் வேறாக இருந்திருந்தால் ஒருவேளை இந்த கதையே மாறியிருக்குமோ. பிறகு என்னையே தேற்றிக் கொள்வேன். சேர்ந்து வாழ முடியாவிட்டாலும் நினைவுகளில் வாழ்வதுதான் உண்மையான காதல் என்று. ஒரு மாலை வேளையில் நான் அதே பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தேன். அதே இடம், அதே சத்தம். அவள் மட்டும் இல்லை. அப்போது நான் புன்னகைத்தேன். அந்த வலியுடன் ஒருவித அமைதியும் என்னிடம் இருந்தது. சில உறவுகள் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதில்லை. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து செல்கின்றன. ரித்விக்கை போலவே ஒருவேளை நம் அனைவரது வாழ்விலும் ஏதோ ஒரு முழுமையடையாத காதல் நிச்சயம் இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.